ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பரான எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன பெரிய வெங்காயம் ஒரு 3 ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா டீப்பா ஃப்ரை ஆகட்டும். அது கூடவே ஒரு நீல மிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய், கருகி கொரியாண்டர் லீஃபும் போட்டு நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணிக்கிறேன். அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் அந்த இதுல ஆயில்ல இறங்கினா டேஸ்டா இருக்கும் ரைஸ் ரொம்பவே. அதுக்காக நான் இதுலயே போட்டு நல்லா வதக்கிறேங்க. நல்லா டீப்பா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் வேணும்னா. இது நல்லா டீப்பா ஃப்ரை ஆகுங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரணும் பாருங்க. நல்லா டீப்பா ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, இது ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 எக் எடுத்துக்கிறேங்க. எங்க வீட்டுக்காருக்கு மட்டும், நான் குழந்தைக்கு வீட்டுக்காருக்கு மட்டும் ஃப்ரை பண்றேங்க இன்னைக்கு. பாருங்க, கொஞ்சம் ஆனியனோடய நம்ம எக்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா டீப்பா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்படி இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போடுறேன், ரொம்ப வேணாம், லைட்டா போடுவேன். ஏன்னா நமக்கு அந்த முட்டை கவுச்சி ஸ்மெல் அடிக்காம இருக்கதான் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஸ்மெல் வராதுங்க. இதுலயே நம்ம ரைஸ் எடுத்து வச்சிருக்கேங்க, போட்டுக்கிறேன். டீப்பா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுக்கோம், டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதிக ஆயிட்டா கஷ்டம். இந்த இது நல்லா உப்பு எல்லா ரைஸ்லயும் ஒட்டுற மாதிரி நல்லா அந்த எதுவும் அதுவும் ஒட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வீட்டு சமையல் ரைஸே நான் எடுத்துட்டேங்க, சாப்பாட்டு அரிசியே. நீங்க பாஸ்மதி ரைஸ்லயும் செய்யலாம், சீரக சம்பாலையும் செய்யலாம். பட் நான் வீட்டு அரிசிலேயே செஞ்சு தரேங்க. இந்த அடுப்பை சிம்ல வச்சுட்டு இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்புத்தூள், வீட்லயே அரைச்ச குழம்புத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். என்னடா ஃப்ரைட் ரைஸ்க்கு இப்போ குழம்புத்தூளை போடுறாளேன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடையில வாங்குறத விட இது எவ்வளவோ பெஸ்ட்டுங்க, ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி ஆயில் ரொம்ப கம்மியா தான் ஊத்துனேன். இப்போ நான் லாஸ்டா எப்பயுமே ஃபினிஷிங் டச்சா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு, தக்காளி சாப்பாடு, லெமன் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்துவேங்க. அது மனம் டேஸ்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் ஊத்திருக்கேன். அதோட மனத்துக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் சூப்பரா இருக்குங்க கடலை எண்ணெய். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளவுதான், ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கிறேன். பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு ரைஸ், பார்க்கவே செம்ம டேஸ்டா இருக்கு ரைஸ். ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.